ஜிம் கேரி ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் பர்சன் அலைவ் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். நிறையா ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராபின் வில்லியம்ஸ் செத்து போனவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து கலக்கிடுவார். எட்டி மர்ஃபி, அப்புறம் கிறிஸ் ராக்கு, இது மாதிரி பல பேர் வந்து நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஃபன்னி பீப்புள் நிறைய பேர் இருந்தாலும், கெவின் ஹார்ட் போன்ற பீப்புளெலாம் இருந்தாலும், ஒன் ஆஃப் அ கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் சில பேர் தான் வந்து சொல்ல முடியும். அப்படி வந்து 90ஸ்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனசை வந்து நீங்காத இடம் பெற்ற ஒரு சூப்பரான ஆக்டர் தான் வந்து ஜிம் கேரி. ஜிம் கேரியை வந்து வெறும் ஒரு ஆக்டர்னு மட்டும் சொல்லிட முடியாது. இஸ் அ மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, இம்பர்சனேட்டர், அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் காமெடியன்னு, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி எல்லாமே பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பர்சனாலிட்டி வந்து உலகத்தில் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் மறக்க முடியாத சில ஹாலிவுட் பர்சனாலிட்டிஸ் இருந்தாங்கன்னா அதில் தவிர்க்கவே முடியாத இடம் ஜிம் கேரிக்கு இருக்குது. சரி, எதுக்கு இன்றைக்கி ஜிம் கேரி புகழ் பாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜிம் கேரியோட ஹேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க, பட் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஜிம் கேரி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சீசர் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ ஜிம் கேரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து புடைசூழ வந்து வர்றப்போ வந்து ஜிம் கேரின்னு சொல்கிறாங்க, யாரா அது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து பேன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம் கேரி வராரு, வெளியிலே அந்த ரெட் கார்பெட் இருக்கும்ல, அங்கேயும் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே போனால் வந்து அந்த 51வது சீசர் அவார்ட்ஸில் அவருக்கு வந்து அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விருது கொடுப்பாங்கல்ல, அந்த விருதை கொடுக்குறாங்க. அவர் எப்போவுமே அந்த அவார்ட் வாங்கினா வந்து அப்ரிஷியேஷன் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தேங்க் வந்து பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு தேங்க் பண்ணி அங்கே ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கும் எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தலையை சொரிஞ்சிட்டே இருக்காங்க. என்னடா ஆச்சு, ஜிம் கேரி ஆகுது, ஜிம் கேரி ஆகுது, ஜிம் கேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அவார்டு வாங்கிட்டு கீழே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, திருப்பியும் வந்து போயிடுறாரு அங்கேருந்து. முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அந்த அவார்டை பற்றி அந்த கேள்வி கேட்டதோட அவரோட லுக்கை பற்றி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா பாடி கார்ட்ஸ்லாம் எல்லாரையுமே வந்து தள்ளி விட்றாங்க. ஜிம் கேரி ஒரு மாதிரி வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆகி அங்கேருந்து கடந்து வந்து போயிடுறாரு. இவ்வளோ நேரம் நான் சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா ஜிம் கேரியா அப்படின்னே வந்து தெரியலங்க. நம்ம நிறைய படங்களில் ஜிம் கேரியை பார்த்துருப்போம், நிறைய கெட்டப்ஸ் வந்து போட்டிருப்பாரு. ஏன் அவர் மூஞ்சியே பல மாதிரிலாம் வந்து மாற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக் நிக்கல்சன் மாதிரி, இந்த மாதிரி பல பேர் மாதிரி தன்னோட முகத்தை வந்து மாற்றி இம்பர்சனேட் பண்ணுற ஒரு டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து ஜிம் கேரி. பட் அவர் வந்து இம்பர்சனேட் பண்ணிட்டு இருக்காரா இல்லை நிஜமாவே அவர் ஃபேஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு உலகமே வந்து கேள்வி ஏற்ப ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புருவத்துக்கு மேலே இருக்க இந்த பகுதி, அதுக்கப்புறம் கன்னத்துக்கு மேலே உப்பறது, நெத்தியில் சில இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் மீடியாஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மீடியாஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் முகத்தை வந்து சும்மா அட்டாப்சி பண்ணுற அளவுக்கு வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அவ்வளோ ரிசர்ச் நடந்து இது ஜிம் கேரியே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா நிஜமாவே தொடர்ந்து ஜிம் கேரியை பார்த்துட்டே இருக்கவங்க மூஞ்சில் சுருக்கம் உள்ளது, கொஞ்சம் வயசாகுது, ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை ஜிம் கேரி, ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டாரு, கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டாரு, குண்டாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்பியரன்ஸ்லையும் ஒரு சேஞ்ச் தெரிஞ்சாலும் அது ஜிம் கேரி தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. பட் இந்த அப்பியரன்ஸை பார்க்குறப்போ கண்டிப்பாக அது ஜிம் கேரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே சந்தேகப்படுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து யாரோ ஒருத்தரோட முகத்துக்குள்ளே வந்து ஜிம் கேரி மாதிரியே ஒருத்தரை மறைச்சி வச்சுருக்காங்க, இல்லை ஜிம் கேரி மாதிரியே யாரோ ஒருத்தரை இம்பர்சனேட் பண்ணி ட்ரை பண்ணி. குறிப்பாக வந்து ப்ரூஸ்லி வந்து செத்துட்டோன்னு என்ன பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் டெத் படத்தை முடிக்கிறதுக்கு வந்து ப்ரூஸ்லி மாதிரியே ஒரு ஆளை வந்து தேடி ரொம்ப பிடிச்சி வந்து அந்த படத்தில் வந்து போட்டிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து ப்ரூஸ்லி மாதிரியே பல ஆட்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு முகம் விட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய படம் நடிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் ப்ரூஸ்லியோட திறமை வருமா? அது மட்டும் இல்லாமல் கடவுள் ஒரு முகத்தை படைச்சிருக்காரு அப்படின்னா அந்த முகத்துக்கு உண்டான தனித்தன்மை அப்படிங்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி பல முகங்கள் இருந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காதுல்ல. அப்படி ஜிம் கேரியை பார்த்தவங்க எல்லாருக்குமே அதை வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரி என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு பெரிய கெட்ட பழக்கம் வந்து இந்த மாடர்ன் டைம்ஸில் வந்துச்சு. இந்த பொட்டாக்ஸ் அடிக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக சீரமைப்பு அப்படிங்கிறத இந்த ஏஜிங் பண்ணி காட்டுற மாதிரி, அதாவது ஐரிஷ்மேன் படத்தில் வந்து கிராஃபிக்ஸ் மூலமா டிஏஜிங் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜை கம்மியாக காட்டிக்கிறது, ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி, அதுக்கப்புறம் வந்து அந்த சுருக்கத்தெல்லாம் வந்து கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாலிவுட் தரத்தில் அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சாலும் நிறைய காசு இருந்தாலும் அயல் நாடுகளில் இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைடெக்கில் ப்ராப்பராக செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பாதவங்க இயற்கை நம்மளுக்கு கொடுத்த அந்த முகம் இருக்குல்ல, அதை கொண்டு போயிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அழகுபடுத்தினாலும் ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததோட அழகாக காட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா அது மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அதை வந்து பல ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி ஓரளவுக்கு சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக தங்களோட ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்காங்க. பட் பெரும்பான்மையாக வந்து இந்த மாதிரி சர்ஜரிஸ் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபெயிலியரில் தான் வந்து போய் முடிஞ்சிருக்கு. ஸோ ஜிம் கேரி வந்து அந்த மாதிரி ஒரு சர்ஜரி செஞ்சாரா, இல்லை பொட்டாக்ஸ் அடித்தாரா, ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக ஏதாவது வந்து பண்ணாரா, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறப்போ அதற்கான சைடு எஃபெக்டாக இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் ஒரு படம் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, டெமி மூர் நடித்த சப்ஸ்டன்ஸ்.
ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளா வந்து ஃபேமஸா இருக்காங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட இளமை போயிட்டே இருக்கு. பட் திருப்பியும் இளமையா வந்து காமிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. பட் அது எப்படி அழிவுக்கு உண்டாக்குது அப்படிங்கிறத வந்து சூப்பரா வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அது ஒரு மெட்டஃபர் மாரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மாரி ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரிஸ்க்கு போற பல செலிபிரிட்டீஸ்க்கு சாரி இத சொல்றதுக்கு, இப்போ டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு ஃபேஸ் கட் வந்து அந்த சிமிலர் ஃபேஸ் கட் வந்து அவங்ககிட்ட வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்க முடியும். அதே மாரி தான் அந்த பொட்டாக்ஸ் அடிக்கிறவங்களுக்கு, ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி பண்றவங்களுக்கு, இந்த மாரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியான வந்து ஒரு ஃபேஸ் ஷேப் வந்து வர ஆரம்பிச்சுரும். இது நம்மளோட பாலிவுட்ல இருக்க நெறையா செலிபிரிட்டீஸ் கிட்ட பார்த்துக்கலாம். ஹாலிவுட்ல இருக்க நெறைய செலிபிரிட்டீஸ்க்கு அந்த ஒரே மாரியான அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வந்துரும். இது வந்து இன்னைக்கு மாடர்ன் சயன்ஸ்ல என்னதான் வந்து உங்கள அழகுபடுத்துறேன் அப்படின்னு சொன்னா கூட, எவ்வளோ காசு செலவு பண்ணி ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போனா கூட, இந்த ஒரு எளவு விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சும், பல பேர் வந்து அந்த வயச வந்து கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்காம இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றப்போ வந்து முகமாற்றம் ஏற்படுறது அப்படிங்கிறது நிகழுதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு தியரி இருக்கு. இன்னொரு தியரி தான் நம்மளால வந்து நம்பவே முடியாது. ஜிம் கேரி பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல இப்ப நம்ம பேசியிருக்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஷான் கோம்ஸ், டிடி அவர் வந்து அந்த ஒயிட் பார்ட்டிஸ்லாம் பண்ணாங்கல்ல, இந்த மாரி ஹாலிவுட்ல என்னைக்குமே வந்து மறைச்சு வைக்கப்பட்டு ஒரு டார்க்கான வேர்ல்டு இருக்கும்ல, அந்த வேர்ல்டுக்கு எதிரா சில செலிபிரிட்டீஸ் மட்டும் தான் வந்து பேசிட்டே இருப்பாங்க. இந்த இல்லுமினாட்டி, அப்புறம் அந்த சீக்ரெட் சிம்பிள் இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில செலிபிரிட்டீஸ் காட்டி காட்டி அதன் மூலியமா வந்து பலன் அடையறாங்க அப்படின்னு சொன்னாலும், சில ரொம்ப சொற்பமான செலிபிரிட்டீஸ் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மென்ட்க்கு எதிரா வந்து பேசுறது. செக்ஸ் ராக்கெட்டா இருக்கட்டும், காஸ்டிங் கவுச்சா இருக்கட்டும், குழந்தைங்கள கூட்டு போயிட்டு தப்பான விதத்துல யூஸ் பண்றது, அப்புறம் வந்து சேட்டானிக் ரிச்சுவல்ஸ் இந்த மாரி பண்ற ஒரு பெரிய குரூப்ல ஹாலிவுட்ல இருந்தாலும், சில பேர் வந்து அடிக்கடி அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புல, அவங்களுக்கு கிடைச்ச இன்டர்வியூஸ்ல சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற கேப்லலாம் இத வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்காக சில விஷயங்கள சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி ஜிம் கேரி தன்னோட இன்டர்வியூஸ்ல எப்பலாம் வந்து சான்ஸ் கிடைச்சதோ, அவரோட காமிக்கல் வேலி இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க உடைச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த மாரி நெறைய இன்டர்வியூஸ் இருக்கு. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதெல்லாம் ஜிம் கேரிக்கு எப்பவுமே வந்து ஒரு விசில் ப்ளோவரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து வெளில கொண்டு வரவரு. எப்பவுமே ஹாலிவுட்க்கு ஒத்துக்கு போகாம, அதுக்கு எதிரா வந்து நெறைய உண்மைகள்லாம் அவருக்கு தெரிஞ்சு வெளில விட்டுட்டாரு. இதனால என்ன பண்ணிட்டானுங்க, இந்த சீக்ரெட் சொசைட்டி கைஸு, இந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட் சம்மந்தப்பட்ட கைஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவர் நெறைய உண்மைய வெளிய விட்டுருவாருன்னு சொல்லிட்டு, அவர கூட்டிட்டு போயிட்டு, அவரோட பாடி டபுள் மாரியே இன்னொரு ஆள வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ்மென்ட் தியரி அப்படிங்கிறது ஹாலிவுட்ல இருக்கு. ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்கள மாரியே சிமிலர் ஆள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, தங்களோட ஹாலிவுட் அந்த ரிச்சுவல்ஸ்க்குலாம் வந்து கட்டுப்படல அப்படின்னா, டக்குன்னு அவன பிடிச்சிட்டு அந்த பாடி டபுள வந்து இவன் தான் அது அப்படிங்கிற மாரி அனுப்பிச்சுருவாங்க. அவங்க ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டி பெர்ரி எப்படி இருக்காங்கன்னா, கேட்டி பெர்ரி வந்து ஒத்து வரல வேலைக்கு அப்படின்னா, அவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டு, அவங்கள மாரியே வந்து கொஞ்சம் ஃபேஸ் சர்ஜரிலாம் பண்ணி, ஒரு ஆள வந்து அனுப்பி, இவங்க தான் கேட்டி பெர்ரின்னு சொல்லி வாழ வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஒரு மித்து. அது மித்தா ரியாலாம் தெரியாது. பட் அந்த ரீப்ளேஸ்மென்ட் வந்து நம்ம ஜிம் கேரிக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால இது ஜிம் கேரியே இல்ல. ஜிம் கேரி ஆல்ரெடி செத்து போயிட்டாரு. இல்ல ஜிம் கேரி யாரோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இல்ல ஜிம் கேரி வந்து பார்த்தீங்கன்னா, மென்டலி ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கிறனால, இந்த மாரி ஜிம் கேரி மாரி தெரியிற ஒரு ஆள வந்து வெளில அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி பல தியரீஸ் ஓடிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில, ஜிம் கேரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கான சரியான ஒரு 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 விளக்கத்த வந்து குடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான விடை வந்து தெரியல. எல்லாமே அசம்ப்ஷன்ஸ் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் எனிவே சத்தியமா சொல்றேன். எந்த ஒரு காரணமா இருந்தாலும், சூப்பரா தன்னோட ஃபேஸ் மூலியமா மாஸ்க்ன்ற படமே நடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்க்கே இல்லனாலும் தன்னுடைய முகத்தையே வந்து பல மாஸ்க்கா வந்து மாத்தி காட்டக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட்ட வந்து இந்த ஒரு முகத்த பார்க்குறப்போ வந்து மிஸ் பண்ற அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆனா ஜிம் கேரி வந்து முற்றிலுமா நல்லவருப்பா. அவர் வந்து எந்த விதத்திலுமே மாட்டவே இல்ல. ரொம்ப கிளீனான மனிதர் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் மேலயும் நெறைய அலிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட டெத்ல வந்து இவருக்கு சம்மந்தம் இருக்கு. குறிப்பா அவர் வந்து செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது வந்து சொல்லாம பரப்பிட்டாரு. அதுலருந்து மீண்டு வர முடியாம டிப்ரஷன்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இறந்துட்டதுனால இவன் மேல வந்து நெறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் குட்டி குட்டி விஷயம் இவன் மேல சொல்லப்பட்டாலும் பேசிக்கலி மோஸ்ட் ஒரு லவ்வடான ஒரு ஃபிகர் ஹேட்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஜிம் கேரி, இது ஜிம் கேரி தானான்னு கேட்க வச்சுட்டாங்களே. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான விடை வந்து அவரே சொல்லனாலும் வந்து யாரா கண்டுபிடிச்சு சொன்னோம்னா ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கதைய கிளப்பி விட்டுருக்காய்ங்க.